தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம டோஃபு வச்சு ஒரு அருமையான ஒரு காரசாரமான ஒரு சுலபமா செய்யக்கூடிய ஒரு ஃப்ரை வகை தான் பார்க்க போறோம். இதுக்கு அதிகமா எண்ணெய் சேர்க்க போறது இல்ல. வாங்க வலையலிக்குள்ள போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த டோஃபு எடுத்திருக்கேன். இந்த டோஃபுவை நல்லா கழுவிட்டு பேப்பர் டவல் வச்சு இது ஈரத்தை முதல்ல எடுத்துருங்க. இல்லை எப்படியும் ஈரம் இருக்க தான் செய்யும். நீங்க இந்த ஈரத்தை போக்குறதுக்காக நம்ம இன்னும் கூடுதலா நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் அந்த மாவை சேர்க்க போறோம். இதை லேசா இதில் இப்படி தூவி விட்டுக்கோங்க. எல்லா பக்கங்களிலும் படுற மாதிரி இதை நம்ம கலந்து எடுத்துப்போம். இது ரொம்ப அழுத்தணும்னா உடஞ்சிரும். அது மட்டும் இல்லை, இதை பொரிக்கும் போது கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுக்காகவும் இந்த கார்ன்ஸ்டார்ச் சேர்க்குறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இதையும் எல்லா பக்கங்கள்லையும் படுற மாதிரி இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ்னு சொல்லலாம். இதை சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கங்கள்லையும் படுற மாதிரி இந்த கார்ன்ஸ்டார்ச்சையும் அந்த மிளகாய், மஞ்சள் இது எல்லாத்தையும் பரட்டி இது ஒரு 5 நிமிடங்கள் அப்படி விட்டுருவோம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை முதல்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். இது சாப்பிடும்போது அந்த டோஃபும் இதுவும் ரொம்பவே ருசியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இது 5 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இப்போ அந்த எண்ணெயில், அதே எண்ணெயில் இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே கிளறாதீங்க, அப்படி உடஞ்சிரும். இப்போ எல்லா பக்கங்கள்லையும் நல்ல பொன்னிறமா அந்த டோஃபு வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். இதில் இந்த சீனவங்க பயன்படுத்துகிற இந்த எள்ளு எண்ணெய் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எண்ணெய். அந்த எள்ளு எண்ணெய் கூட சோயா சாஸ் 1 ஸ்பூன். இது வந்து மஷ்ரூம் பவுடர், இது அந்த காளானில் செஞ்ச பவுடர். இது கொஞ்சம் வாசனைக்காக இதையும் சேர்க்குறேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூட இந்த உரப்புக்காக சில்லிப்பாடி, ஊசி மிளகாய், ஒரு 2 ஊசி மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த டோஃபுவும் அதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க. எல்லா பக்கமும் இந்த சாஸ், இந்த கொத்தமல்லி எல்லாம் படுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ சுவைக்காக தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன். மிளகு பொடி கொஞ்சம், சோயா டோஃபு தயாராகிடுச்சு. சுவையான சோயா மிளகு டோஃபு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் பன்னீர்லேயும் செஞ்சு பார்க்கலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.